கேரளத்திலிருந்து வெளியிடும் ஒரு பத்திரிகை முன்பு தாலிபான்களை விஸ்மயம் என்று வர்ணித்தது. அவர்கள் முன்னணி பக்கத்திலேயே தாலிபான்களை பாராட்டி கட்டுரை வெளியிட்டனர். தாலிபான்கள் முதலாக ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய சமயத்திலேயே இது நடந்தது. அவர்கள் பெரும் ஆச்சரியமாகவே இஸ்லாமிய மிலிஷிய குழு ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியதை கொண்டாடினர். இப்போ அதனுடன் தொடர்புடைய ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், 2010 காலத்தில் ஆப்கானிஸ்தானில் கிரிக்கெட் வளர்ச்சி அடைந்தது. அதாவது அமெரிக்க ஆதரவுடன் ஆட்சி செய்த அரசு இங்கு கிரிக்கெட்டை மிகுதியாக பிரச்சாரம் செய்தது. அதன் பொருட்டு 2024 நடந்த 2020 உலக கோப்பையில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஆப்கானிஸ்தான் அணிக்கு அரையிறுதி வரை அடைந்தது. அவர்கள் மிகவும் சிறந்த செயல்திறனை காட்டினர். அதே போல இந்தியாவின் IPLலிலும் அவர்கள் சிறப்பாகவே செயல்பட்டனர். அதிலேயே மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் பெண்கள் ICCயிடம் அவர்கள் மகளிர் உலகக்கோப்பையில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுள்ளனர். இப்போது இங்கு பெண்கள் கிரிக்கெட் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 2010 கூட இங்கு உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகள் உள்ளன. பெண்கள் அந்த அளவுக்கு முன்னேறியுள்ளனர். பின்னர் தாலிபான் வந்தபின் முழுமையாக அனைத்து சுதந்திரங்களையும் எடுத்துக்கொண்டனர். பின்னர் சமீபத்தில் நியூயார்க் டைம்ஸின் ஒரு பத்திரிகையாளர் ஆப்கானிஸ்தானை மீண்டும் வருகை என்ற ஒரு காரியம், அதை பற்றிய ஒரு புதிய காணொளி நான் பின்னர் செய்யலாம். தாலிபான் வந்த பிறகு இப்போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அங்கு உள்ள பலர் பல நாடுகளுக்கு சென்றனர். அதிலிருந்து பலர் பல நாடுகளுக்கு உடனடியாக செல்ல முடியவில்லை. அதன் காரணமாக பலரும் பாகிஸ்தானின் எல்லையை கடந்து அகதிகள் முகாமில் சேர்ந்தனர். பாகிஸ்தான் அவர்களை பல நாடுகளுக்கு அனுப்பியது. பின்னர் அவர்களிடம் கேட்டது, அவர்களை திருப்பி அனுப்பாதீர்கள். பல நாடுகளும் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறின. அங்கு வந்த பெண்களுக்கு உதவியும் பன்னாட்டு அமைப்புகள், அமெரிக்கா, நாடுகள் ஆகியவை உதவி செய்தன. இந்த சொல்வதற்கான அகதிகளை உதவுவதற்காக பொருளாதார உதவி, உணவு, பொருட்கள் ஆகியவற்றை கொடுத்தன, இந்தியாவை சேர்த்து. இந்த நேரத்தில் அவர்கள் அந்த பெண்கள் கிரிக்கெட் விளையாட முயன்றனர். காரணம், அப்போது உள்ளூர் கிரிக்கெட் காபூல் போன்ற இடங்களில் விளையாடிய பெண்களே. அதை பாகிஸ்தான் அரசு மற்றும் போலீசார் தடுத்தனர். காரணம், இங்கு இஸ்லாமிய விதிப்படி மட்டுமே நீங்கள் வாழ வேண்டும். இது ஐரோப்பிய நாடு அல்ல, இது பாகிஸ்தான். ஆகவே இங்கு பெண்கள் கிரிக்கெட் விளையாட முடியாது. இதை பற்றிய மிக தெளிவான கட்டுரை தி எகனாமிஸ்ட் என்கிற வார இதழில் வந்துள்ளது. நீங்கள் எடுத்து பார்த்தால் வாசிக்கலாம். பின்னர் என்ன நடந்தது? சிலர் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றனர், சிலர் கனடாவுக்கு சென்றனர், சிலர் பிற நாடுகளுக்கு சென்றனர். இந்த பெண்கள் பல நாடுகளுக்கு சென்று கிரிக்கெட் விளையாடினர். அவர்கள் விளையாடி பயிற்சி பெற்றனர். காரணம், அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றனர். அங்கு கிரிக்கெட் என்பது பெண்களின் கிரிக்கெட்டும் ஆண்களின் கிரிக்கெட்டும் மிகுந்த ஆதிக்கம் செலுத்தும் விளையாட்டாகும். மற்ற சிலர் கனடாவுக்கு சென்றனர். அங்கும் கிரிக்கெட் தொடங்கிவிட்டது. பிரச்சனை இல்லை, அங்கும் மக்கள் கிரிக்கெட் விளையாடுகின்றனர். கனடாவும் உலக கோப்பை கிரிக்கெட்டில் விளையாடிய நாடாகும். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி ஆஸ்திரேலியாவில் ஒரு நல்ல அணியாக அமைந்தனர். அதாவது ஒரு நல்ல அணியாக மாறினர். அங்கு உள்ள ஆஸ்திரேலிய உள்ளூர் லீகில் அவர்கள் விளையாடினர். காரணம், அவர்கள் அகதிகள். ஆனால் அவர்கள் ஆஸ்திரேலிய அணியில் விளையாட முடியாது. காரணம், அகதிகளை உடனடியாக அந்த நாட்டின் குடிமகனாக ஆக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் உள்ளது. பல ஆண்டுகள் கழித்து பின்னர் அவர்களை குடிமகனாக ஏற்க முடியும். இந்த மாற்றம் காரணமாக அவர்கள் உள்ளூர் லீகில் விளையாடும் போது பெண்களின் கிரிக்கெட் சிறப்பாக செயல்படத் தொடங்கியது. நல்ல பந்துவீச்சாளர்கள், நல்ல பேட்டிங், அதேபோல் பீல்டிங். அதன் காரணமாக ஒரு நல்ல அணியாக மாறினர். ஒரு NGO ஒருங்கிணைப்பு மூலம் ஆஸ்திரேலியாவிலிருந்து, கனடாவிலிருந்து கிரிக்கெட் விளையாடும் அனைவரையும் ஆஸ்திரேலியாவில் ஒன்றிணைத்தனர். இந்த பெண்கள் சுமார் 25-30 பெண்கள் ஒரு நல்ல அணியாக அமைந்தனர். பின்னர் ஆப்கானிஸ்தானின் ஆண்கள் அரையிறுதியில் வந்தபோது தாலிபான்கள் கிரிக்கெட் பார்க்கத் தொடங்கினர். நான் கூறியது ஒரு உலகளாவிய மாற்றம். தாலிபான் என்ற நாட்டில் பெண்களை முழுமையாக அடக்கி வைத்தனர். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சிறிய பெண்கள் உட்பட அவர்களை செக்ஸ் அடிமைகளாக எடுத்துச் செல்கின்றனர். ஆப்கானிஸ்தான் ஒரு மோசமான நாடாகும். அதை ஆதரித்த விஸ்மயம் என்ற கேரளத்தின் முன்னணி பத்திரிகை
அவர்களுக்கு இது ஒரு ஆச்சரியம். இந்த பெண்கள் கிரிக்கெட் சிறப்பாக செயல்படுகின்றனர். அவர்கள் பல நாடுகளுடன் சுற்றுப்பயணம் செய்யவில்லை, பல கிளப்புகளும் லீக்களும் விளையாடுகின்றனர். ஆகவே அவர்கள் ஒரு நல்ல அணியாக மாறினர். இறுதியில் அவர்கள் ஐசிசிக்கு விண்ணப்பம் சமர்ப்பித்து அவர்களை அகதிகள் அணியாக கணக்கிட்டு ஆப்கானிஸ்தான் என்ற அணிக்காக விளையாட அனுமதி கேட்கின்றனர். எந்த நாடும் அதை எதிர்க்க வாய்ப்பில்லை. இந்த பெண்கள் கிரிக்கெட் அணியை ஐசிசி அங்கீகரித்து அடுத்த உலக கோப்பையில் இந்த பெண்கள் ஆப்கானிஸ்தான் அகதி அணி ஆஸ்திரேலியாவிலும் கனடாவிலும் பிற நாடுகளிலும் விளையாடும். ஆனால் அவர்கள் விளையாடும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. காரணம், பல நாடுகள் அவர்களை ஆதரிக்கின்றன. நாம் உணர வேண்டிய முக்கியமான விஷயம் பெண்களை அடக்க முயன்ற விதம். அதை நாம் மிகுந்த கவனத்துடன் புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானில் என்ன நடந்தது, பல ஆண்டுகள் கழித்து உள்நாட்டு போர் நடந்த சிரியாவில் என்ன நடந்தது, அங்கு பெண்கள் முன்னேறுகின்றனர். பிற பல இஸ்லாமிய நாடுகளிலும் பெண்கள் முன்னேறுகின்றனர். அதாவது பெரிய மாற்றம். இஸ்லாமிய நாடுகளில் அடக்கப்பட்ட பெண்கள் முன்னேறுகின்றனர். அவர்கள் தங்கள் முறையில் மேடைகளிலும் விளையாட்டுகளிலும் செயல்படத் தொடங்குகின்றனர். இது ஒரு உலகளாவிய மாற்றத்தின் ஒரு பகுதியாகவும் டிஜிட்டல் புரட்சியின் ஒரு பகுதியாகவும் உள்ளது. அதன் பேரில் தான் உறுதியாக நீங்கள் யோசித்து பாருங்கள். அதாவது சாக்கின் உள்ளே மட்டும் போக வேண்டிய பெண்கள் இஸ்லாமிய பார்வையில் தாலிபான் என்றால் இஸ்லாமிய நாடுகளில் எல்லாம் கணக்கிடப்படுகிறது. அங்கேயே பெண்கள் கோர்ட்டில் இறங்கி யூனிஃபார்ம் அணிந்து கிரிக்கெட் விளையாடப் போகின்றனர். இதுதான் ஒரு புரட்சிகரமான மாற்றம் என்று கூறப்படுகிறது. இதற்குள் இதனுடன் தொடர்புடையது நான் முன்பு வடக்கு மலபாரின் பெண்களை பற்றி கூறியது. அந்த பெண்கள்தான் அங்கே புரட்சி செய்ய போகின்றனர். காரணம், அவர்கள் இதையெல்லாம் கிழித்து எறிவார்கள். காரணம், அவர்கள் இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். அங்கேயே இஸ்லாமிய பைத்தியக்காரர்களும் அதாவது இஸ்லாமிய மதவாதிகளும் இதை முழுமையாக அடக்க முயற்சிக்கும் போது உலகளாவிய மாற்றங்கள் உள்ளன. அரேபிய நாடுகள், அதாவது கடுமையான தாலிபான் என்று கூறப்படுகிறது, அங்கே உள்ளது. அப்போ இங்கே அதாவது புரிந்து கொள்ளுங்கள், தாலிபான் என்று கூறியவர்கள் அதன் புதிய மதிப்பீடு எல்லாம் வந்து அங்கேயே மக்கள் மைதானத்தில் அமர்ந்து ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதி போட்டியை பார்க்கின்றனர். அதாவது அவர்களிலும் மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. அவர்கள் காரணம், கடுமையான சட்டத்தில் ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமிய முறையில் அவர்கள் போய்க் கொண்டிருக்கின்றனர். அங்கேயும் மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. இந்த பெண்களின் கிரிக்கெட் வருவதோடு ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லலாம். தாலிபான், அதாவது ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமிய நாடு, தாலிபான் ஒரு பெண்களின் கிரிக்கெட் உலகளாவிய ஐசிசியில் விளையாடும் போது புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான புள்ளி உள்ளது. இந்த இஸ்லாமிய நாடுகளில் அடக்கப்பட்டுள்ள பெண்கள் நாளை அவர்கள் உறுதியாக மெயின் ஸ்ட்ரீமில் வந்து சேர்வார்கள். அது இந்த மதவாதிகளுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய அடியாக இருக்கும். அதன் அறிகுறிதான் இந்த கட்டுரை எழுதப்பட்டுள்ளது. இது ஒரு புரட்சிகரமான மாற்றமாக இருக்கும். மேடையில், அதாவது கிரிக்கெட் மைதானத்தில் இந்த பெண்கள் வந்து கிரிக்கெட் விளையாடவும் இந்த இஸ்லாமிய உலகம் இதை பார்க்கவும் செய்யும் போது அதிர்ச்சி அடைவார்கள். அதுதான் நான் கூறியது. சவூதியில் மாற்றம் ஏற்பட்டது, இஸ்லாமிய நாடுகளில் மாற்றம் உள்ளது, தாலிபான் அங்கேயும் மாற்றம் உள்ளது. இதுதான் நான் கூறுவது, உலகளாவிய அளவில் பெரிய மாற்றங்கள் உள்ளன. அதன் அறிகுறிதான், அதாவது ஆப்கானிஸ்தான், தாலிபானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆப்கானிஸ்தான் வெளியே சென்ற பெண்கள் இந்த கிரிக்கெட் விளையாடி படிப்படியாக அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆப்கானிஸ்தானில் உறுதியாக அவர்களின் நாடு அதுதான். அந்த மாற்றத்தை உலகம் பார்க்க போகிறது.